புரியுது. ஆனா டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. நீங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. சட்டப்படி அவன் மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். இல்லம்மா, காலம் கடந்து கிடக்கிற நீதி அநீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க. எனக்கு இனி நீதி வேணாமா. நான் அவன் சாவ பார்க்கணும். அவனை கொலை செய்ய யாரோ ஒருத்தர் தயாராயிட்டாங்க. அவனுக்கு எச்சரிக்கை பண்ணி போஸ்டரும் ஒட்டிட்டாங்க. அவன் சாவு நடக்கதான் போகுது. நான் இங்க வந்தது கம்ப்ளைண்ட் கொடுக்க இல்ல. அவன் சாவ தடுக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்கதாமா வந்தேன். கெஞ்சி கேட்கதான் வந்தேன். அவன் சாவ தடுத்துறாதீங்கம்மா. அவன் சாவ தடுத்துறாதீங்க. இந்த அனாதைக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சரவண பெருமாளை கொல்ல விடுங்கம்மா. அவன் உசுரோட இருக்க கூடாது. அவன் சாகணும்மா. அவன் சாகணும். அவன் சாகணும். அவன் சாகணும். அவன் சாகணும். நான் வரேம்மா. மேடம், சரவண பெருமாளை சும்மா விடக்கூடாது மேடம். எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு மேடம். அந்த அம்மாவோட வலி என்னன்னு எனக்கு புரியுது மேடம். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கவே கூடாது மேடம். அவரை காப்பாற்றவே கூடாது மேடம். மேடம், அந்த ஆள் சாவணும் மேடம். நாம எதுக்கு குறுக்க நிக்கணும்? அவன் சாவு கோரமா இருக்கணும். அப்பதான் ஒரு பொம்பளை பிள்ளைல கை வச்சு அவன் சாவு எப்படி இருக்கணும் இந்த உலகத்துக்கு தெரியணும் மேடம். போதும், நிறுத்துறீங்களா? நாம எல்லாரும் போலீஸ்காரங்க. இந்த சமூகத்தை காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இருக்கு. அத சட்டத்தோட வழியில செய்யறதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். தப்பு செய்யறவங்களை தண்டிக்கிறதுக்கு நீதித்துறை இருக்கு. யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் தண்டனை கொடுக்கலாங்கிற நிலைமை வந்துட்டா இந்த நாடே சுடுகாடா மாறிடும்.